ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் இல்லை, பேட்டர்ன் ரிவீல் பண்ணுற ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண வரும். ஏன்னா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டு எக்ஸாமும் பாலிட்டிக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. ஆர்டிகல்ஸ், ரைட்ஸ், டிபிஎஸ்பி, டியூட்டிஸ் சேம் கான்செப்ட் தான், டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். இந்த பிளேலிஸ்ட்டில் சிம்பிளாக எக்ஸாம் ஓரியன்டாக ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கான்செப்ட் வைஸ் கிளியராக பார்க்கலாம். தென் எலிமினேஷன் டெக்னிக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ப்ரியாம்பிள் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரியாம்பிள் வந்து மறக்காம இருக்க ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சி டியர் அது மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சாவரின், தென் அடுத்து ஸோ மீன்ஸ் சோஷலிஸ்ட், சி மீன்ஸ் செக்யூலர், டியர் மீன்ஸ் டிஇக்கு வந்து டெமோக்ராட்டிக், ஆர்க்கு வந்து ரிப்பப்ளிக். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸோ வந்து ஏதாவது டவுட் எதாவது இருந்தால், டியருக்கு வந்து கோல்டு மேலே ஒரு ஆர்வம் இருக்கும், அதனால் சாவரின் அது மாதிரி நினச்சிங்க. இது ஜஸ்ட் ஷார்ட்கட் மட்டும் தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி லைனில் இருக்குமா, அதுக்கு வந்து ஜே லீஃப், நம்ம ப்ரீவியஸ் சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்களே ஜெயலலிதா அம்மா, அவங்களோட கட்சி கொடி என்ன சிம்பிள் என்னது லீஃபா, அதனால் லீஃப் ஞாபகம். ஃபர்ஸ்ட் வந்து ஜே ஃபார் ஜஸ்டிஸ், எல் ஃபார் லிபர்ட்டி, இ ஃபார் ஈக்குவாலிட்டி, எஃப் ஃபார் ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேங்களா? ஜஸ்டிஸில் என்ன வேணும்னா 3 வரும். அதுக்கு வந்து செப்டம்பர் மாதம் வந்து ஜஸ்டிஸ் கிடச்ச ஞாபகம். ஸோ வந்து எஸ்இபிக்கு சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல். தென் வந்து லிபர்ட்டிக்கு வந்து நம்ம லிபர்ட்டினா நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம்ல, ஒருத்தர் டேப் வச்சுருக்காது, எல்லா மெசேஜும் ஃபார்வர்ட் பண்ணி லிபர்ட்டியாக எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு ஞாபகம். அதாவது எல்க்கு வந்து டெப் ஃபார்வர்ட், டீனா என்னன்னா தாட், இ ஃபார் எக்ஸ்பிரஷன், பி ஃபார் பிலீஃப், எஃப் ஃபார் ஃபெய்த், டபிள்யூ ஃபார் ஒர்க்ஷிப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டினா ஜஸ்டிஸ் ஷார்ட்கட்டுக்கு ஸோ ஞாபகம் வச்சுங்க. எஸ் ஃபார் ஸ்டேட்டஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தென் ஃப்ராட்டர்னிட்டினா வந்து எல்லாரும் இண்டிவிஜுவலும் சரி நேஷன்ஸோட இன்டெகிரிட்டி யூனிட்டியாக இருக்கணும், அது ஜஸ்ட் அவ்வளோதான். தென் வந்து லாஸ்ட்டில் வந்து டேட்டும் ஞாபகம் வச்சுங்க. 26 நவம்பர் 1949 வந்து கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் ப்ரையாம்பிள் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஷார்ட்கட் ஈஸியாக மறக்காமல் இருக்கிறதுக்கு ஞாபகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக தான் கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லுங்கள். சரி, வாங்க சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். First question. What was the exact constitutional status of India on 26 January 1915? இது வந்து UPSC 2021 கேட்ட கொஸ்டின். Democratic Republic, Sovereign Democratic Republic, Sovereign Secular Democratic Republic, a Sovereign Social Secular Democratic Republic. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, Sovereign Democratic Republic. இது வந்து 1949 அடாப்ட் பண்ணாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து யார் பாஸ் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1946 பாஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் எப்போ போஸ்ட் வந்துச்சுன்னா 26 ஜனவரி 1950. அப்போ தான் நம்ம ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். தென் வந்து சோசியல் செக்யூலர் இந்த வேர்டு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின். த ப்ராயம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ், இது வந்து 2020 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட், நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட். Option C, part of constitution with same legal effect as others. Option D, part of constitution but no independent legal effect. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. பிரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எந்த ஒரு என்ஃபோர்ஸபிள் ரைட்ஸும் இருக்காது. ஆனால் இதுக்குள்ளேயே இது வந்து மற்ற பிரின்சிபல்ஸை வந்து எது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம், அது மாதிரி ஒரு கைடன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெர்புரி யூனியன் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா நோ இண்டிபெண்டன்ட் லீகல் போஸ்ட் கான்ஸ்டியூஷனில் பார்ட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. கேஸ்லோந்தா பாரதி கேஸ் 1973 தான் இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் அது மாதிரி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எது மாதிரினா எலிமினேஷன் பண்ணலாம்னா நம்மளுக்கு வந்து பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தெரியுமா, அதனால் ஆப்ஷன் பியை தூக்கிடுங்க. தென் வந்து சேம் லீகல் எஃபர்ட்ஸ்னால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது மாதிரி நிறைய வந்து ப்ரொசீஜர் இருக்கும். ஒரு சிலது வந்து ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணோம், ஆனால் வந்து சேம் லீகல் எஃபர்ட்னு இருக்காங்களா அப்படின்னா ஆப்ஷன் சி தூக்கிடலாம். ஆனால் வந்து இண்டிபெண்ட்டாக லீகல் எஃபர்ட் இல்லை அது மாதிரி, ஸோ இந்த ஆப்ஷன் டி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். Third question. In the context of polity, which of the following most appropriate definition of liberty? UPSC 2019 cut question. Option A, protection against tyranny of political rules. B, options of restraint. Option C, opportunity to do whatever one likes. D, opportunity to develop oneself fully. Correct answer என்ன ஆப்ஷன் டி, opportunity to develop oneself fully. லிபர்ட்டினா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்க முடியாது. தென் லிபர்ட்டி, ஏன்னா ஒருத்தருக்கு வந்து லிபர்ட்டி எல்லாருமே ஃப்ரீடம் கொடுத்துட்டா ஒருத்தர் பண்ணுறது வந்து இன்னொருத்தர் வந்து ஆம் பண்ணலாம் தெரியுமா, அதனால் வந்து ஸோ வந்து ஃபுல்லாக வந்து வாட் எவர் ஒன் லைக்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்.
லிபர்ட்டி எக்ஸிட் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் லா. ஒரு குறிப்பிட்ட லா வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாருமே இங்கே வந்து கரெக்டாக ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸாக இருக்க முடியும். அதனால் வந்து ஆப்ஷன் ஏவை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட். என்ஷூர் ஒன்ஸ் ஃப்ரீடம் டஸ் நாட் harm others. ஸோ இதெல்லாம் எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், which one of the following reflects most appropriate relationship between law and liberty? கிட்டத்தட்ட நம்ம பார்த்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான். இது வந்து 2018 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மோர் law means less liberty. If there are no law, there is no liberty. Liberty requires law made only by people. Frequent law changes endanger the liberty. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இஃப் தேர் ஆர் நோ லா மீன்ஸ் தெர் இஸ் நோ லிபர்ட்டி. ஏன்னா லா அண்ட் லிபர்ட்டி வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் எடுத்துக்க முடியும். லா வந்து ஒரு சிலரோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் லா வந்து டிஸார்டர் அண்ட் சாவ்ஸ் தான் கிரியேட் பண்ணும். இது வந்து யார் சொல்லிப்பாங்க? ஜான் லாக்கி. ஜஸ்ட் ஆப்ஷன் பேஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். மோர் லா மீன்ஸ் லெஸ் லிபர்ட்டி. ஏன் புதுசாக கிரியேட் பண்ணுற லா வந்து மக்களுக்கு வந்து லிபர்ட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? அதனால் இது வந்து கரெக்டாக வராது. அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். தென் வந்து லாவே இல்லைன்னா லிபர்ட்டி இல்லை. இதை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டவுட்டோ அது மாதிரி இருந்தாலும் அப்படியே இது பண்ணிக்கலாம். தென் லிபர்ட்டி ரிக்வெஸ்ட் லா மேட் பை ஒன்லி பை பீப்புள். மக்கள் மேக் பண்ணுற எல்லாமே நான் வந்து கரெக்டாக வந்து லாவாக இருக்குமா? ஒரு சில டைம் நாம் மேக் பண்ணுற ஓட் பண்ணி ரெப்ரஸன்டேட்டிவ் மேக் பண்ணுறோம். அவங்க மேக் பண்ணுற லா கூட கரெக்டாக வந்து லிபர்ட்டி ப்ரொமோட் பண்ணதில்லை. அதனால் ஒன்லி பை பீப்புள் இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால இது ஒன்று ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரீக்வெண்ட் லா சேஞ்சஸ் என்டேஞ்சர் த லிபர்ட்டி. கிட்டத்தட்ட இதை வந்து ஆப்ஷன் ஏவோட லிங்க் பண்ணலாம். நம்ம லா வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு சில டைம் லிபர்ட்டியும் ப்ரொமோட் பண்ணலாம். இதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதனால் இதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின், which one of the following objectives is not embodied in the preamble to Constitution of India? இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்கனாமிக் லிபர்ட்டி, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எக்கனாமிக் லிபர்ட்டி. நம்ம வந்து ஷார்ட்கட் பார்த்தோம்ல, லிபர்ட்டினா என்ன பார்த்தோம்? டெப் பார்வேர்டா, டிஇபி எஃப்டபிள்யூ. ஸோ வந்து அதில் வந்து இல்லாத தாட்டு, எக்ஸ்பிரஷன், பிலீஃப் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னா எது வராதுன்னா ஆப்ஷன் பி, எக்கனாமிக் லிபர்ட்டி. The mind of the makers of the Constitution of India is reflected which one of the following? இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். Preamble, Fundamental Rights, Direct Principles of State Policy, Fundamental Duties. இது வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ப்ரியாம்பிள். ஏன்னா ப்ரியாம்பிள் தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம்ல, ஜே லீஃப், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாமே வந்து ஒரே இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரியாம்பிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமை தரணும் அது மாதிரியும், டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சோசியோ எக்கனாமிக் டெவலப் பண்ணணும் இது மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சிட்டிசன் இது மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது மாதிரி தான் சொல்லிப்பாங்க. ஓவராலாக எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணியிருக்குது ப்ரியாம்பிள் தான். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் ஏ, ப்ரியாம்பிள். Next question. Economic justice as one of the objectives of Indian Constitution is provided in 2013 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, preamble and fundamental rights. ஆப்ஷன் பி, directive principles and preamble. ஆப்ஷன் சி, fundamental rights and directive principles of state policy. ஆப்ஷன் டி, none of the above. ஆப்ஷன் பி, preamble and directive principles of state policy. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணல, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் preamble வந்து சொல்லியிருப்பாங்க. சோசியோ எக்கனாமிக் ப்ரொமோட் பண்ணுறது directive principles of state policy. ஸோ ஆப்ஷன் பி தான். ஆர்டிகல் 38லேயும் வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். 44th அமெண்ட்மெண்ட் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ப்ரொவிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். Fundamental duties last question. We the people of India in our Constitutional Assembly, this X do hereby adapt, enact and give ourselves this Constitution. இதில் வந்து எக்ஸ் வந்து என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1997 கேட்ட கொஸ்டின். 26 ஜனவரி 1950, 26 நவம்பர் 1949, 26 ஜனவரி 1949, none of the above. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 26 நவம்பர் 1949. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணிப்போம், ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது இதுதான், ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம் 26 நவம்பர். அது என்ன டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வந்து யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்லையும் ஒன்று தான். தென் வந்து இது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஏன் 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணாங்க. போஸ்ட் வந்தது எப்போனா 26 ஜனவரி 1915. இதை தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த டே 26 ஜனவரி ஏன் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அந்த ரிசர்வேஷன் வந்து 1913 இந்த டேட்டில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ப்ரையாம்பிள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட்.
With reference to India, consider the following statements. இது வந்து 2021 கேட்ட கொஸ்டின். There is only one citizenship and one domicile. A citizen by birth only can become the head of state. A foreigner once granted citizenship cannot be deprived it under any circumstances. Which of the following statements above is correct? A 1 only, B 2 only, C 1 and 3, D 2 and 3. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா A 1 only. நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்க முன்னாடி இது மாதிரி வந்து இதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாமா? ஒரு டைம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. ஒரு ஃபாரினருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து தந்துட்டோம். அது நேச்சுரலைசேஷனோ அதர் ப்ராசஸ் மூலமாகவோ. ஆனால் எனி சர்க்கம்ஸ்டான்ஸில் வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கா? சப்போஸ் அவங்க டெரருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம்ல. அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது. அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணால் சி அண்ட் டி ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏ அண்ட் பி ஒன்லி. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சிட்டிசன் தான், ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இருக்கும். யூஎஸ் மாதிரி இருக்காது. அது மாதிரி தான் ஸ்டேட் கீழே ஒரு தனியாக சிட்டிசன் தர முடியாது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் ஏ அது மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். சிட்டிசன்ஷிப் இது வந்து பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 5 to 11 இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஒன்று இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இது வந்து யூனியன் அந்த சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் தர முடியும், ஸ்டேட் மாதிரி தர முடியாது. ஆனால் யூஎஸ்ல வந்து 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். சப்போஸ் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் இருக்கிறவங்க யாராவது வாங்கிட்டா வச்சுங்களேன், அவங்க சிட்டிசன்ஷிப் வந்து எண்ட் ஆயிரும். நம்ம சிங்கப்பூரோ யூஎஸ்ஓ போய் செட்டில் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆயிரும். ஸோ வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ஏ பர்சன் ஆர் ஒன்லி ஒன் டொமைசில் அட் தி டைம். ஓகே, அதனால் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2வில் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட். அதே ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இதுக்கு வந்து நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து யார் எலிஜிபிள்னா நேச்சுரல் பார்னும் சரி, நேச்சுரல் சிட்டிசன் சரி, 2 பேருமே வந்து எலிஜிபிள் தான். சிட்டிசன்ஷிப் பை பர்த் நாட் மேண்டட்ரி ஃபார் த பிரசிடென்ட் எலெக்ஷன். Statement 3. Citizenship Act 1955 provides the loss of citizenship. ஒரு சிட்டிசன்ஷிப் எது மாதிரி வந்து டெர்மினேட் பண்ணலாம்னா, அந்த சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து ப்ரைவேட் மூலமாக வாங்கியிருந்தாவோ இல்லாட்டி கான்ஸ்டியூஷனுக்கு டிஸ்டாலிட்டியாக இருந்தாவோ, எனிமி கூட டியூரிங் வாரில் வந்து ஏதோ ட்ரேட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாவோ, இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் 2 years ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 5 years வந்து சிட்டிசன் வாங்கிட்டா 2 yearsல வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது கேஸ் வாங்கிட்டு சப்போஸ் அவங்க சிட்டிசன்ஷிப்பும் ரிமூவ் பண்ணுறாங்க. இந்தியா விட்டுட்டு 7 years வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் ஒர்க் ரீசனாகவோ ஏதோ ஒன்று ரீசனாகவோ 7 years கண்டினியூஸாக வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்தால் அவங்க சிட்டிசன்ஷிப்பும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 3யும் இன்கரெக்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேலிஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணால் ப்ரீவியஸ் இயர் கண்டினியூ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்சோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ்.